கடந்த 2 நாட்களாகவே சோசியல் மீடியா ஃபுல்லா சங்கீதா விஜய் அவர்கள் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிவோர்ஸுக்கான காரணங்களும், அதற்கு உள்ளடக்கிய ஆதாரங்களும் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாரியான டாக்ஸும் வந்திருக்கு. மேலும் இது குறித்து அவங்களே ஒரு சில விஷயங்கள் கோர்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகுது. அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பையன் மற்றும் பொண்ணு இருக்காங்க. இத்தனை வருஷமா சந்தோஷமா இருந்த இந்த ஒரு தம்பதி கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம், ஒண்ணு தளபதி விஜய் அவர்கள் கூட இவ்வளோ வருஷமா அன்னோனியமா சந்தோஷமா இருந்தவங்க ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு வரப்போற தேர்தலை சந்திக்க போற டைம்ல இப்படி ஒரு பெருத்த அடியா அப்படிங்கிறது. மேலும் இந்த ஒரு டிவோர்ஸுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நடிகையோட அஃபேரில் இருந்தார். அந்த ஒரு அஃபேர் எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வந்து சத்தியம் வாங்கியிருந்தேன், இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு. பட் என்கிட்ட சத்தியம் பண்ணதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து அந்த நடிகையோட அஃபேரில் இருந்தார். வெளிநாடுகளுக்கும் போயிருக்காரு. அந்த ஒரு நடிகையோட பேரை இப்போதைக்கு நான் குறிப்பிட விரும்பலை. அவங்களோட ப்ரைவசியை நான் பாதிக்க விரும்பலை. எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஒருவேளை விஜய் சாரோட வக்கீல் இதற்கு வந்து ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணாலோ, இல்லை தேவையில்லாமல் எனக்கு அழுத்தம் கொடுத்தாலோ, கண்டிப்பாக அந்த நடிகையோட பேரை நான் ரிவீல் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஆதாரத்தை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. சும்மா ரேண்டமாக அவங்க பேசியிருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க கையில் ஆதாரம் இருக்கவும் தான் அவங்க இப்படி ஒரு விஷயத்த ரொம்பவே போல்டாக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. வரப்போகிற ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரப்போகுது. அந்த ஒரு ஹியரிங்கில் அவங்க விருப்பப்பட்டபடி டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை விஜய் தரப்பு வக்கீல் வந்து இதை ஒத்துக்கலை, விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கலை, இது வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட பேரையுமே நான் முதல்ல சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விஜய் அவர்களுடைய ஆதாரங்கள் அவங்களோட கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது. வரப்போகிற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. பட் அதற்குள்ளாராக இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நியூஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. வரப்போகிற ஏப்ரல் மாதம் இந்த ஒரு ஹியரிங் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அஸ் அ விஜய் ஃபேனாக கண்டிப்பாக எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.